எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பாதாம் குல்ஃபி பாதாம் பவுடர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த பாதாம் குல்ஃபி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். குல்ஃபி பண்ணுறதுக்காகங்க அடுப்பில் நல்ல அடிகனமான ஒரு கடாய் வச்சு நல்ல கெட்டியான பால் எடுத்திருக்கோம். 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க, சரியான அளவாக இருக்கும். இந்த 1/2 லிட்டர் பால் நமக்கு நல்லா காஞ்சு கொஞ்சம் சுண்டி வரணும். அது மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த பாலோடு சேர்த்துறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும், அதே போல் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டிலையே தயாரித்த இந்த பாதாம் பவுடரும் யூஸ் பண்ண போகிறோங்க. நமக்கு பால் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சுனாங்க ஒரு பொருளாக நம்ம சேர்த்து குல்ஃபிக்கான பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். அந்த பால் ஒரு 300 ml அளவுக்கு குறைஞ்சி வந்தால் கூட போதுமான அளவுங்க. இது மாதிரி பால் நல்லா காயும் பொழுது அதை நடுவில் ஆற்றி விட்டு நம்ம பாலை காய வச்சு வச்சுக்கணும். இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நல்ல க்ரீமியாக இந்த குல்ஃபி கிடைக்குங்க. பால் நமக்கு 300 ml அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்குங்க. நீங்கள் அதனுடைய சைட்ஸை பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். இதை பாலில் கரைச்சி இந்த பாலோடு சேர்த்து குக் பண்ணிக்க போகிறோம். இது நம்மளுடைய குல்ஃபிக்கான இந்த பேஸை திக்கன் பண்ணுறதுக்காக தாங்க சேர்க்குறோம். இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறமாங்க நல்லா அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிட்டோம்னா போதுமான அளவு. இது மாதிரி சேர்த்து நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை, பாதாம் பவுடர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பச்சை வாசனை போக நல்லா நமக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் வந்துருச்சுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பாதாம் பவுடரில் நம்ம சர்க்கரை சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். அதனால் சர்க்கரையோட அளவு உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அது மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாதாம் பவுடரையும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10லேருந்து 20 செகண்டு நிதானமாக அதை கலந்து விட்டுட்டே குக் பண்ணிக்கணும். 20 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சூப்பராக நமக்கு இந்த பாதாம் குல்ஃபிக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்புலேருந்து இதை தனியாக இறக்கி வச்சு ஆற வச்சு நம்ம இதை மோல்டில் செட் பண்ணிக்கலாம். நமக்கு பாதாம் மில்க் பவுடர் ரெடியாக வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. குழந்தைங்க சாயங்காலம் வர்றதுக்குள்ளே செட் ஆகிடும் நமக்கு. அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மோல்டுலேயோ இல்லாட்டி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மண் பாத்திரங்கள்லேயோ நம்ம ஊற்றி வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மக்கிட்ட செராமிக் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரியான கிளாஸஸ்லேயுமே நம்ம இதை செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பாதாம் குல்ஃபியை நம்ம மண் பாத்திரத்தில் செட் பண்ணும்பொழுது அதனுடைய டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மண் பாத்திரத்தில் இதை மாற்றிட்டுங்க மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சு செட் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா அருமையான பாதாம் குல்ஃபி ரெடிங்க. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இந்த பாதாம் குல்ஃபி செய்கிறதுக்கான இந்த பாதாம் மிக்ஸ் நம்ம முதலையே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவாக போட்டிருக்கோங்க. அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக அந்த பாதாம் பவுடர் இருந்துச்சுன்னா இந்த குல்ஃபி ரெசிபியை செஞ்சிடலாங்க. 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் இது எப்படி செட் ஆகி வந்திருக்குன்னு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அருமையாக நமக்கு இந்த பாதாம் குல்ஃபி செட் ஆகி வந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாதாம் மில்க் பவுடரை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க கேட்குறப்ப சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க. நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த பாதாம் குல்ஃபி ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.